8 லிட்டர் அடிக்கிற மாதிரி ஓட்டிருக்கு. ரிவர்ஸ் பிளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது 50-50D வந்து ஆல்ரவுண்ட், இது 100% பர். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணே, நம்ம ஊர் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கண்ணே. மதுரை மாவட்டம் திருமூலம் தாலுகா, எம் பெருமாள்வெட்டி, டி கருப்பியா. இப்போ நீங்கள் ஜாண்டியர் வண்டி 5210 வந்து எடுத்துருக்கீங்க. இப்போ 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வெரைட்டி, ஏகப்பட்ட டிராக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாண்டியரில் இந்த மெயின் அந்த 5210 எடுக்கிறதுக்கான ரீசன் என்னதுண்ணே? இது வந்து டர்போ இன்ஜினு, கீர்புரோ மாடல் போட்டிருக்காங்க. 5210 வந்து 5310 5210 சேம் ஒன்று தான். ஆனால் இதில் இன்டர்கூலரும் ட்ரீசர் கூலரும் இல்லாதனால அது 50 ஹெச்பி பர்ச்சேஸ் பண்ணும். ரிவர்ஸ் பிளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜாண்டியர்லேயும் பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பியில் 2 மாடல் வந்துருக்கு. 50-50 ஒன்று இருக்குது, 5210 இருக்குது. நீங்கள் எதுக்கு இந்த 50-50 விட்டுட்டு இந்த 5210 எடுக்கிறதுக்கான காரணம்னே? அது 50-50D வந்து ஆல்ரவுண்டரு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ரிவர்ஸ் பிளவுக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் எம்பி புல வந்து லிம்கன் கலப்பை போட்டு ஓட்டுறீங்க. இந்த லிம்கன் கலப்பை ஓட்டுறதுல உங்களுக்கு இந்த 5210 எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது? 5210க்கும் லிம்கன் கலப்புக்கும் சூட்டப்பாக இருக்குது. மற்ற வண்டிகள் வந்து மண்ணை வந்து 70% பர்ட்டும், இது 100% பர்ட்டும். அதனால் அருகு கோரைகள்லாம் 100க்கு 100% க்ளீனாக கம்ப்ளீட்டாக செத்துறேன். மண் கீழ் உரத்தை வந்து மேலே கொண்டு வந்துடும், மேல் உரத்தை கீழே கொண்டு போகிறோம். அதனால் மண் மாற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுனால நம்மளுக்கு களைகளும் கம்மியாக முளைக்கும். விதைகள் எல்லாம் ஒரு அடிக்கு கீழே போடுறதுனால விதைகள் முளைக்கும். மற்ற ரிவர்ஸ் பிளவை கம்பேர் பண்ணும்போது லிம்கன் வந்து அழகாக விதைகளை பூராத்தையுமே கீழே கொண்டு ஒரு அடி கீழே போகிறதுனால விதைகள் களைகளே இருக்காது, கம்ப்ளீட்டாக இருக்காது. அதனால் லிம்கெல்லாம் ஓட்டி பார்த்த பின்னாடி மக்கள் நல்லா விரும்புகிறாங்க. மஞ்சனத்தெல்லாம் வேரோட பிடிங்கிறேன். இப்போ லிம்கன் கலப்பை ஓட்டையில் எந்த கியரில் வந்து ஓட்டுவீங்க? லிம்கன் கலப்பை வந்து வண்டி எடுத்தது வந்து பி ஃபஸ்ட்டில் ஓட்டினா, அது கொஞ்சம் மணிக்கு அரைக்குழி தான் அடித்து மக்கள் ரொம்ப அதிகமாக விரும்புறதுனால அது 1.5 அடி ஆழம் போகும். இப்போ வந்து சி ஃபஸ்ட்டில் ஓட்டுறோம், 1 அடி ஆழம் போகும். மணிக்கு 5 to 4 லிட்டர் கொடுக்கும். இப்போ இதே டில்லரு 5 கலப்பை இந்த மாதிரி ஓட்டையில் எந்த கலப்பை இல்லைண்ணே, எந்த கியரில்ண்ணே ஓட்டுவீங்க? பி செகண்ட்லேயும் ஓட்டலாம், சி ஃபஸ்ட்லேயும் ஓட்டலாம். ரிவர்ஸ்லாம் சி ஃபஸ்ட்டு பி செகண்டில் போகும், நல்லாயிருக்கும். விதப்பு எல்லாத்துக்குமே சி ஃபஸ்ட்டில் அதிக லோடு கொடுக்கலாம். பி செகண்டில் கம்மியான லோடு கொடுக்க முடியும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இப்போ மைலேஜெல்லாம் வந்து அதிகமாக குடிக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த ரிவர்சபிள் எம்பி புலோக்கெலாம் எந்த அளவுக்கு மைலேஜ் வந்து கிடைக்குது? நம்ம வந்து மணிக்கு 4 லிட்ரு 3.5 லிட்டரு அடிக்கிற மாதிரியும் ஓட்டியிருக்கேன், மணிக்கு 8 லிட்டரு அடிக்கிற மாதிரி ஓட்டியிருக்கேன். மண் சாயலை பொறுத்தும் இடத்த பொறுத்தும் நம்ம ஓட்டுற திறமைகளை பொறுத்தும் மாறும். டெய்வர் கம்பௌண்டரை பொறுத்து நல்லா டெய்வர் வந்து தெளிவாக ஓட்டணும். மண் சாயலும் பக்குவமாக இருந்துச்சுன்னா 4 அடிக்கும். அப்போ மண் சாயல் கடுவலாகவோ ஈரமாகவோ காடை பொறுத்து ஓட்டுற திறமை இல்லாமல் இருந்தால் 8 லிட்டரும் அடிக்கும். 1.5 அடி 2 அடி ஆழம் கட்டோம்னா 8 லிட்டர் அடிக்கும் மணிக்கு. இப்போ 50 ஹெச்பியில் 8 லிட்டர் அடிக்கிற அளவுக்கு ஓட்டினாக்க உங்களுக்கு வந்து ஆமாம் சூட் ஆகுமாண்ணே வண்டி? ஆமாம், நம்ம வந்து வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றத, புல் பவர் எவ்வளோ இருக்குது, இழுவத்திறன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஓடுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுக்காக ஓட்டினா மணிக்கு 8 லிட்டர் கண் மாதிரி அடிக்குது. அதே மாதிரி 3.25 லிட்டரும் அடிக்கிற மாதிரி ஓட்டலாம். நம்ம மேலாக வச்சு ஓட்டினோம்னா 3.25 லிட்டரும் அடிக்கும். இல்லை திருப்தியாக ஓட்டணும்னாக்கா 5 மினிமம் 5 அடிக்கும். மினிமம் 5? ஆமாம், மினிமம் 5 அடிக்கும். இதே இது நம்ம 5 கலப்பை டில்லர் இருக்கலாம்னே, மணிக்கு 4 குறையாது, 5 கிளப்பிக்கலாம். டில்லருக்கு 3.5 குறையாது எந்த விதத்துலையும். இப்போ ஜாண்டியர் எடுத்தால் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம் அப்படின்றாங்களா? அதான் நீங்கள் இப்போ எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? நான் எடுத்து 1.5 வருஷம் கணக்காக போகுது. நான் வந்து ஆயில் தான் மாற்றிருக்கேன். கிரீஸ் வந்து இப்போ ப்ராப்பராக அடிக்கணும். ஆயில் கண்டினியூவாக மாட்டிட்டா 30,000 மணி நேரம் ஓட்டினாலும் கீர் பாக்ஸோ கிரௌனோ ஹைட்ராலிக்கோ எந்த இன்ஜின் வேலையோ வராது அப்படின்ட்டு கம்பெனி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கு. 5,000 மணி நேரம் வாரண்டி கொடுத்துருக்கு. 5 வருஷம் இல்லாட்டி 5,000 மணி நேரம். நம்ம மற்ற வண்டிகள்லாம் வந்து 10,000 மணி நேரம் ஓட்டிச்சுன்னா இன்ஜின் கொடன்னு போகும். ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து லாங் லைஃப் அதிகமாக உழைக்கும். அதை நம்பி நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் வரைக்கும் ஓட்டணுன்றத காரணத்தை கொண்டு நான் ஜாண்டியர் 5210 எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஹீட்டு வந்து அதிகமாக ஏறும்னு சொல்கிறாங்க. அந்த ஹீட் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு எப்படின்னு இருக்குது? இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சாதா மாடல். இது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது டர்போ இன்ஜினு. டர்போ கொடுக்கறதுனால வண்டிக்கு வந்து ஹீட்டை காற்றை கூலிங் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்புறதுனால அதனால் ஹீட் ப்ராப்ளம் 100% வராது. இப்போ வந்து 5210க்கு மேலே பூராமே டர்போ கொடுத்துருக்காங்க. 50-50Dயில் வந்து டர்போ கிடையாது. அதனால் அதில் கொஞ்சம் ஹீட் ப்ராப்ளம் வரும். கீழே இருக்க வண்டியெல்லாம் ஹீட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வண்டியிலேருந்து 5210லேருந்து மேலே இருக்க வண்டியில் பூராமே டர்போ இன்ஜின் கொடுத்ததுனால ஹீட்டு 100% வராது. டர்போவும் கொடுத்துருக்காங்க, இன்டர்கூலர் கொடுத்துருக்காங்க, டீசல் கூலர் கொடுத்துருக்காங்க பெரிய வண்டியிலலாம். அதனால் ஹீட் ப்ராப்ளம் 100% வராது. பெரிய வண்டி போக போக மைலேஜ் அதிகமாக கொடுக்கும்.
இப்போ நீங்கள் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணையில் இந்த ஜாண்டியர் 52 வருது எந்த அளவுக்குன்னு பெஸ்ட்டாக வந்துருக்கு? சூப்பராக இருக்குது, ரன்னிங்கும் சூப்பராக இருக்குது, மைலேஜும் சூப்பராக இருக்குது. ஓட்டுறது வந்து கார் ஓட்டுறது மாதிரி இருக்குது. எந்த விதமான பேனும் கிடையாது. வண்டி திரும்புறதாக இருக்கட்டும், ஹைட்ராலிக்காக இருக்கட்டும், கீர்கள்லாம் ரொம்ப நம்ம பக்கமாக வச்சுருக்காங்க. எல்லாமே ஜாண்டியரை பீட் பண்ண மற்ற வண்டிகளில் ஓட்டி பார்த்துட்டு இதை ஓட்டையில் எனக்கு சுத்தமாகவே ஒப்பலை. எனக்கு ஜாண்டியர் ஓட்டிட்டு மற்ற எந்த குப்போட்டா ஓட்டினேன், சிவராஜ் ஓட்டினேன், மஹேந்திராவும் ஓட்டினேன், இதே போர்வீல் மூவிங்கெல்லாம் ஓட்டி பார்த்தேன். அதெல்லாம் நல்லா இல்லை. இப்போ வண்டி ஓட்டுறதுக்குலாம் உங்களுக்கு எப்படி சுகமாக இருக்குது? இப்போ கீர் மாற்றுறதா இருக்கட்டும், மற்ற லிவர் ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், கலப்பை தூக்குறது வைக்கிறது, அந்த ஆப்ஷன்லாம் எப்படின்னு இருக்குது உங்களுக்கு? கைக்கிட்டே இருக்கேன் எல்லா ஆப்ஷனும். கீரெல்லாம் வந்து ஒரு செகண்ட் விட்டு மாற்றினேன். அப்போ கரெக்டாக நேராக பார்த்தோம்னா 100% சவுண்டு வராமல் ரொம்ப சுமூத்தாக புள்ளி கான்ஃபிடன்ஸ் கீர் பாக்ஸ் மாதிரி க்ளீனாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மாற்றாமல் கிளர்ச்சி பிடிக்காமல் விற்றோம்னா சவுண்டு கேட்கும். அதனால் மக்கள்லாம் என்னன்னா கீர் சவுண்டு கேட்குதுன்னா அவங்களுக்கு போட தெரியலன்னு அர்த்தம். இப்போ வந்து கீரை கரெக்டாக கிளர்ச்சியை ஃபுல்லாக மிதித்து கரெக்டாக நோட்டுனா ஒரு விரலில் போடலாம். இப்போ மற்றவங்க இப்போ ஒரு ஆள் வந்து உங்களை வண்டியை ஓட்டுறத பார்த்துட்டு இப்போ ஜாண்டியர் வண்டி எடுக்கலாம்னா நீங்கள் எந்த வண்டியன்னு எடுக்க சொல்லுவீங்க? இப்போ வந்து ரிவர்ஸ்ஃபுல்லாக ஓட்டினோம்னா 5210 போதுமானது நம்மளுக்கு. இப்போ தொழி அடிக்கிறதா இருக்கட்டும், ரோட்டரி அடிக்கிறது, வயக்காட்டு உழவு, இந்த மாதிரி சேத்து உழவு இருக்கலாம், அந்த 5210 உங்களுக்கு யூஸ் ஆகுமானே? இது வந்து தொலிக்கு அவ்வளோவா சூட்டப் ஆகாது. 50 டி தான் ஆல்ரவுண்டரு. இப்போ மற்ற எல்லாத்துக்குமே அந்த டெய்லருக்கும் ரொம்ப முடங்கையெல்லாம் திரும்பாது. வீல் பெரிய வீல்னால் கொஞ்சம் இடைஞ்சல்லாம் போய் திரும்பி வர முடியாது. அது ரிவர்ஸ்ஃபுல்லாக காட்டு உழவில் 5 கலப்பையில் எல்லாத்தையுமே ரன்னிங்கு நல்லாயிருக்கும். உழவுலாம் ரன்னிங் நல்லாத்தான் இருக்கும். ஆனால் டெய்லர் ஓட்டுறதுக்கு வீல் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால சின்ன இடங்களில் சந்துகளில் போய் வர முடியாது. மற்றபடிக்கு சேத்துக்கும் தவிர மற்ற எல்லா கலப்பைக்குமே சூட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் 52 வத்துக்கு இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க. இப்போ 52 வத்தில் இதுதே ஒரு குறைகள் அப்படின்னாக்கா என்ன குறைகள்னு வந்து சொல்லுவீங்க? ஜாண்டியரில் குறைன்னு சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக சாப்பிடுது. இப்போ ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒரு லிட்டரு குறையா சாப்பிடுது. அவங்க கம்பெனி 5 சர்வீஸுக்கு பின்னாடி மணிக்கு 4 கம்ஃபர்டபுளாக கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போயும் 5 4 அடிக்குது. நம்ம ரப்பாக ஓட்டினோம்னா 5 அடிக்கும். சைஸாக ஓட்டினா ஒரு சுமாராக பொதுவாக ஓட்டினோம்னா 4 அடிக்கும். இப்போ சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறீங்க? அதுக்கு ஆனால் காஸ்ட்டெல்லாம் எவ்வளோண்ணே இருக்குது? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 8500 வரைக்கும் வந்துருச்சு. முன்னாடி கிரவுனு ஆயிலு, இந்த அப்பு ஆயிலு, இன்ஜின் ஆயில் எல்லாம் மாற்றினா ஹைட்ராலிக் ஃபில்டரோட 8500 வந்துருச்சு. ரெண்டாவது சர்வீஸ் வந்து 4500 வந்துருச்சு. அப்போ மூணாவது சர்வீஸ் வந்து அதே மாதிரி 8500. நாலாவது சர்வீஸ் வந்து 4500. அஞ்சாவது சர்வீஸ் வந்து பின்னாடி கிரவுனும் மாற்றணும்ட்டுருக்காங்க. கிரவுன் ஆயில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 சர்வீஸ் தான் பண்ணியிருக்கேன். 5ஆவது சர்வீஸ் பண்ணலை. இப்போ எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் வந்து பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸு 100 மணி நேரம் சொல்லியிருக்காங்க கம்பெனி. அப்புறம் எந்த சர்வீஸுமே 250 மணி நேரத்துக்கு ஒருக்க ஆயில் மாற்றணும். மொதல் 250 மணி நேரத்தில் இன்ஜின் ஆயில்னா 500 மணி நேரம் வந்தோடனே கிரவுன் ஆயில் மின்னுக்கு கிரவுன் ஆயிலாக மாற்றி ஆகணும். 1000 to 1800 மணி நேரத்துக்குள்ளே பின்னாடி கிரவுன் ஆயிலை மாற்றணும்.